இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்கு சார். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம் அப்புறமா இந்த பொதுக்குழு அப்படின்றது கூடுது. குறிப்பா இந்த பொதுக்குழுல ஒருங்கிணைப்பை பத்தி நிறைய ப்ரெஷர் பண்ண போறதா குறிப்பா மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள்லாம் எடப்பாடி கிட்ட சொல்ல போவதா நிறைய தகவல் நம்ம பார்க்கிறோம். இந்த பொதுக்குழுவை நம்ம எப்படி பார்க்கறது சார்? குறிப்பா அந்த மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் உட்பட 6 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி மூவரையும் கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் மூவரும் வந்தால்தான் அதிமுக கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் நம்மளால் தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு 2024 தேர்தலுக்கு பிறகு அவரை சென்று சந்தித்தார்கள். ஆனால் அவர் அதற்கு பகிரங்கமாக இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர்களை சேர்க்கும் முடிவிற்கு நான் வரவில்லை, நான் எப்பொழுதும் வரமாட்டேங்கிறது தெளிவாக சொல்லிட்டார். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் அவரோட ஸ்டாண்ட் அதுதான். ஸோ அப்போது எடப்பாடி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய மூத்த தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்களாங்கிறது 10ஆம் தேதி வரையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய எக்ஸ்பெல்ஷன்லேருந்து பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை எதிர்த்து பேசுவதற்கு அதிமுகவில் எல்லாரும் தயங்குகிறார்கள். ஏன்னா அவரை விட்டால் அதிமுகவுக்கு வேறு தலைவர், எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தலைவர் இன்றைக்கி அதிமுகவில் இல்லை. மற்றவங்க சொல்கிற அக்செப்டபிள் ஃபேஸஸ் எல்லாமே அதிமுகவுக்கு வெளியில் தான் இருக்கிறாங்க. அது டிடிவியாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும். அப்போது அதிமுகவில் இருக்கிறவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதாங்கிறத 10ஆம் தேதிக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதற்கு முன்னால் முடியாது. நான் கேள்விப்படுகின்ற வகையில் திரு கேசி பழனிசாமி போன்றவர்கள் சேர்த்து கொள்ளப்படலாம். அவங்களால எந்த ஒரு த்ரெட்டும் இவருக்கு வந்துட போதில்லை இபிஎஸ்க்கு. ஆனால் தினகரன் அவர்களை சேர்ப்பதுனாலோ இல்லை சசிகலா அவர்களை சேர்ப்பதுனாலோ அவருடைய இடத்திற்கே ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எந்த பொலிட்டிக்கல் லீடரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸையும் அவர் சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அன்கண்டிஷ்னலாக வருவார். ஆனால் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டு நீங்கள் டிடிவி சசிகலா விட்டுட்டீங்கன்னா அது வேறு விதமான ஒரு கிரிட்டிசிசத்தை கொண்டு வரும். இன்னொன்று டிடிவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்கு உங்களை கொண்டு போய் தள்ளிடும். அதனால தான் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப தயங்குறாரு. ஏன்னா ஓபிஎஸ்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ் த்ரெட்டே கிடையாது, ஓபிஎஸ்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரும் சில எம்எல்ஏக்கள் கேட்பார்ல சார். ஏங்க அவருக்கு என்னங்க, அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, இல்லை ஆதரவாளர் இருந்தால் 4 பேர் 5 பேர், அந்த 5 பேரால் என்ன பெருசாக மாறிட போகுது? ஒன்றும் மாறாதில்ல. அவர் கேட்பார். ஓபிஎஸ் கிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓபிஎஸ்ஸை ஏன் சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்னா, ஓபிஎஸ் நீங்கள் ஒன்ஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஏன் டிடிவியை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ ஏன் சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கிறது என்ன அந்த கேள்வி வரும். அப்போ அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து இவங்க தள்ளி வைக்கிறாங்க. இவங்க டார்கெட் அந்த 2 பேரையும் சேர்த்துக்க கூடாது. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டா கதவு திறந்துட்டுது இல்லை, இவங்களும் நீக்கப்பட்டவங்க தானே, இவங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது வேணாங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வேணாங்கிறாரு. ஆனால் இப்போ அதிமுகவில் எடப்பாடியை தாண்டி வேற தலைமை இல்லை அப்படின்றத தலைவர்கள் எண்ணமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வெற்றி பெறணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும்போது அப்போ இந்த ஒருங்கிணைப்பு நடந்தால் தானே வெற்றி அப்படின்றது சாத்தியம். ஒருங்கிணைப்பு நடந்தால் வெற்றி அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. பட் அந்த ஒருங்கிணைப்பு நடத்துவதற்கு எடப்பாடி எப்படி ஒத்துக்கொள்ளாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். டிடிவியையும் சசிகலாவையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாருன்னா ஜெயிச்சுட்டா பரவாயில்லைங்க, ஜெயிக்கலன்னா? ஆனால் சார் அதான் ஒரு கேள்வி சார், நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க, ஜெயிக்கலன்னா ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும். இல்லை, ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை, இவர் முதலமைச்சர் ஆகிடுவார், இவர் கண்ட்ரோலாக எல்லாம் இருப்பாங்க, பதவி இருக்கும்போது என்ன வேணாலும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். ஒரு வேலை தோத்துட்டா என்ன பண்ணும்? அப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இவர் இருப்பதை அவங்க 2 பேரும் விரும்புவாங்களா? கட்சிக்குள்ள அவங்க வந்துட்டாலே அவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லுங்க. கட்சிக்குள்ள வந்த பிறகு அவங்க பவர்ஃபுல் பீப்புள். கட்சிக்கு வெளியில இருக்கும் போது தான் அவங்க நீக்கப்பட்டவர்கள். கட்சிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன, அவங்க 2 பேருமே பெரிய பவர் சென்டர் ஆயிடுவாங்க.
திரு டிடிவி தினகரனை கூட விட்டுருங்க, சசிகலா அவர்கள்கிட்ட எல்லாரும் கை கட்டி நின்னவங்க. எடப்பாடி முதற்கொண்டு, வேலுமணி முதற்கொண்டு, தங்கமணியிலேருந்து எல்லாரும் அவங்க முன்னால் கை கட்டி நின்னவங்க. அந்த சேனலை தாண்டி தான் அவங்க ஜெயலலிதாவையே போய் பார்க்க முடியும். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்ட பிறகு அப்புறம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் அரசியலில் நடக்காது. ஸோ ஜெயிச்சுட்டா ஓகே, ஜெயிக்கலன்னா ஒரு அரசியல்வாதி இப்படி தான் நினைப்பாங்க. ஜெயிக்கலன்னா நாளைக்கு வந்து என்னுடைய இந்த பவரே வந்து கேள்விக்குறியாயிடும், நான் எதுக்கு இதை விட்டு கொடுக்கணும், அதுதான் அங்கே. ஆனால் இந்த முக்குளத்தூர் ஓட்டுகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல? ஆமாங்க, இம்பார்ட்டண்ட்டு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் வாட் காஸ்ட்? அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். பட் ஒரு அரசியல்வாதியாக நான் தோக்குற பாசிபிலிட்டியை நான் பார்ப்பேன்ல. அப்போ இல்லாத எஸ்பெஷலி 3 விதமாக ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது நான் பயப்படுவேன்ல, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்னு. அப்போ நான் இன்னும் கேர்ஃபுல்லாக தானே நான் இருப்பேன். அப்போ எப்படி நான் வந்து நானே வந்து 2 பிரச்சனை பண்ணக்கூடிய 2 பேரை நானே கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுப்பேனா? ஆனால் சார், ஒருவேளை இவங்க 2 பேர் சேர்த்துக்காம எடப்பாடி அவர்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தோத்துட்டாங்கன்னா அப்பயும் அவருடைய லீடர்ஷிப்புக்கு சேலஞ்ச் வரும். லீடர்ஷிப்புக்கு சேலஞ்ச் வரும். அப்போ லீடர்ஷிப்புக்கு சேலஞ்ச் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரும். அப்போ அந்த லீடர்ஷிப் சேலஞ்சை நீங்கள் 26க்கு அப்புறம் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவரால் முடியல, அந்த விஷயங்கள்லாம் வேற. பட் 26ல் ஜெயிச்சுட்டாங்கன்னா இவங்க வராமலே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? எல்லா பாசிபிலிட்டியும் ஒரு பாலிட்டிஷியன் பார்ப்பாங்க. பாலிட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அத்தாரிட்டி எந்த வகையிலையும் சேலஞ்ச் ஆகக்கூடாது, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கட்சி, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஆனால் சார், இப்போ இன்னொன்று, பிஜேபி வந்து இந்த ஒருங்கிணைப்பை வந்து ரொம்பவே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5 வருஷமா புஷ் பண்றாங்க, அவங்களால ஒண்ணுமே முடியல இது வரைக்கும். சார், பல விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. இல்ல, அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் சாதிக்கலாங்க. இதுல வந்து அவர் எடப்பாடியோடைய பர்மிஷன் இல்லாம அவங்களால இதை சாதிக்க முடியாது. அதுக்கு வேற என்ன ரீசனா இருக்கும் சார்? இல்லை, அவர் விரும்பல, அவ்வளோதான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் சரியா வரலங்க, நான் கூட்டணி முறிச்சிக்கிறேங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிதானே 23ல் முறிச்சிக்கிட்டாரு. அப்போ முறிச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ எலெக்ஷனே நடத்த வேணாமே. அதிமுக தனியா, விஜய் தனியா, பிஜேபி தனியா, திமுக தனியா, நாம் தமிழர் தனியான்னா அப்போ எதுக்கு எலெக்ஷன் நடத்திக்கிட்டு? பிஜேபிக்கு ஒரு 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 கட்டாயம் இருக்குல்ல. இங்கே திமுகவை வந்து அவ்வளவு எளிதில் வந்து ஜெயிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா தேசிய அளவில் காங்கிரஸுக்கு அடுத்து பிஜேபியை வீரியமாக எதிர்ப்பது வந்து திமுக தான். மம்தா கூட எல்லா இஷ்யூஸ்லாம் பிஜேபியை எதிர்க்கிறது கிடையாது. ஆனால் டிஎம்கே வந்து எவ்ரி இஷ்யூவில் பிஜேபி எதிர்க்கிறாங்க. இன்னொன்று, டீலிமிட்டேஷன் போன்ற இஷ்யூஸில் சவுத் இந்தியா ஃபுல்லாக யுனைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எனிமி. ஸோ அப்போ அவங்கள எவ்வளவு களவு அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணோம், எவ்வளவு களவு அவங்க ஜெயிக்கிறத வந்து அந்த ஜெயிக்கும் பாதையை வந்து கடினமாக்குவது அப்படிங்கிறத தான் பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும். அதுக்காக தான் அவங்களுக்கு அதிமுக தேவை. அவங்களுக்கு திமுகவை தனியாக தோற்கடிக்கக்கூடிய சர்வ வல்லமை அவங்களுக்கு இல்லை. அதனால சார் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது. பிஜேபி ஒரு வெற்றியை பெறணுன்றதுக்கு எல்லா ஆயுதத்தையும் அவங்க பயன்படுத்துவாங்கன்னு பொழுது இந்த இடத்துல அவங்க வந்து பின்தங்கி இருக்கிறது எப்படி இல்லைங்க. நீங்க ஏடிஎம்கேவை நீங்க கோவப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் வெளில போயிட்டா நீங்க இருக்கிறதும் போயிடும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப பிரயோஜனமே இல்லைல்ல. அது அட் த எண்ட் ஆஃப் தி டே தட் இஸ் an internal matter. இல்ல, கடந்த காலத்துல நிறைய செஞ்சதா, கடந்த காலத்துலலாம் அது பதவி இருக்கும்போது விஷால், பதவி இருக்கும்போது வேற. வேஃபர்த்தின் மெஜாரிட்டியில் கவர்மெண்ட் இருந்தப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமி வேற. 9 தொகுதிகளில் ஜெயிச்சு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஆட்சி நடத்தி 2 வருடம் ஆட்சி நடத்தி எடப்பாடி பழனிசாமி வேற. எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்த எடப்பாடி பழனிசாமி வேற. பவர் இருக்கும்போது உங்களால் நிறைய விஷயங்களை அசர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு 2023 கூட பிஜேபியை விட்டு போனது ஏன்? என்கிட்ட எப்படியும் பவர் இல்லை, நான் போனா என்ன, போனாலும் சரி போலனாலும் சரி எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு நான் தான் 26 வரைக்கும். அதனால தைரியமா போனார். பவர் இருந்திருந்தா போயிருக்க மாட்டாரு. அவ்வளவுதான். பிஜேபிக்கு தான் அதிமுக அதிகமா தேவைங்க. அதிமுகவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே ஜெயிக்க முடியலையா, ஓகே
ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஜெயிக்கவே இல்லை, சரி இதுவும் அப்படின்னு அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னுமே இல்லை. அதிமுகவுக்கு பிஜேபி எங்கே உதவுறாங்கன்னா, டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவை ரொம்ப கை வைக்க முடியாது. ஓகே, எங்களுக்கு பிஜேபி இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கேக்கு இது ரொம்ப குரூஷியல் எலெக்ஷன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவை வந்து நீங்கள் இவங்கள சேர்த்துக்கோங்க, இவங்கள சேர்த்துக்கிட்டாதா அப்படிங்கிறத வந்து பிஜேபி வந்து டிக்டேட் பண்ண முடியாது. இன்னொன்று, பிஜேபிக்கு வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் உண்மையான எண்ணம்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா லிப் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிற ஒரு கட்சியை அவங்க எதுக்கு ஒன்று சேர்க்கணும் சொல்லுங்க? பலப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? பலப்படுத்திட்டா என்ன ஆகும்? பிஜேபி அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்கு தான். ஆனால் சார், இன்னொன்று கூட்டணி தொடர்பான விஷயங்களும் அதிமுகவில் பெரிய அப்டேட்ஸ் நடக்காமல் இருக்கு சார். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான், அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் யார் யார் எங்கெங்கே போக போகிறாங்க. டிடிவி தினகரன் வந்து ஒரு ஓப்பன் கண்டிஷன் இருக்கிறார், நீங்கள் சீஃப் மினிஸ்டரில் கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணுங்க, நான் வரேங்கிறாரு. அது முடியாது. ஓபிஎஸ் கிட்ட ஏதோ டைம் வாங்கியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ பிஎம்கேல அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அப்பாவுக்கும் மகனுக்கும். சின்னம் முடக்கப்பட்டால் என்ன ஆகும்? யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. தேமுதிக இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுருக்காங்க. ஸோ பட் டிஎம்கே அலையன்ஸில் அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வின்னிங் ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். ப்ளஸ் வந்து இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது அந்த அலையன்ஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த அலையன்ஸ் 3 தேர்தலில் சந்திச்சிருக்கு, 3 தேர்தலையுமே வெற்றி தான். இன்னும் அவங்க தோல்வியை சந்திக்கலை. இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தால் மட்டும்தான் அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகும். இந்த தேர்தலையும் ஜெயிச்சாங்கன்னா அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அதிமுகவுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அதை தாண்டி தாவேகா வைக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ், தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாரு. இப்போ ஏடிஎம்கேவுக்கு இல்லை திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படின்றத வந்து பிரச்சார காலத்திலையோ வரக்கூடிய நாட்கள்லையோ அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கா? ஒரு வகையில் கேட்டிங்கன்னா ஆமாம், ஊடக வெளிச்சங்கள் வந்து அதிமுகவுக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லை. அதற்கு காரணம் வந்து அதிமுகவும் கூட. கடந்த 4.5 வருடமாக அவங்க வந்து நிறைய இடங்களில் ஆப்போசிஷன் ஸ்பேஸை பிஜேபிக்கு சீட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் கிட்ட சீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து அந்த கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவங்க ட்ரை பண்ணுறாங்க. களத்துக்கு போகும்போது திமுக, அதிமுக, தாவேகா இப்படி தான் போட்டி இருக்கும் எல்லா இடத்துல. 2024 எப்படி வந்து நிறைய இடங்களில் அந்த அதிமுக பிஜேபிக்கு பெரும் போட்டி இருந்து அந்த போட்டினால் டிஎம்கே ஜெயிச்சுதோ அந்த மாதிரி 26லையும் நடக்கலாம். பட் வந்து பெருமளவில் செகண்ட் பொசிஷனுக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டில் தாவேகா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கு வந்து கூட்டணிகள் ஃபிக்ஸ் ஆகணும். சவுத் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் டிடிவி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும், பிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆஸ் வி ஸ்பீக் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே நிச்சயமாக அப்படி தான் நான் இந்த ஃபைட்டை பார்ப்பேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்து பரிவுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.